ஹரி ஓம், வெல்கம் டு சுமிஸ் வெஜ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கொள்ளு இட்லிங்க. நார்மலாக கொள்ளு இட்லி நம்ம வெறும் கொள்ளு வச்சு செய்வோம். நான் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா வச்சு தான் செஞ்சுருக்காங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் கொள்ளு, அதை 1/4 கப்பு மாப்பிள்ளை சம்பாங்க. அதுக்கப்புறம் 1 பங்கு புழுங்கல் அரிசி, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இல்லை வேண்டாங்க நமக்கு. அந்த நம்ம 2 டம்ளர் எடுத்தோம்னா அதில் இவ்வளோண்டு 1/4 ஸ்பூன் வெந்தயம். இதை 3மே எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு ஊற வச்சு நான் அரைச்சி இப்படி வச்சுருக்கேங்க. நான் இதை பாருங்கள், நல்லா 4 மணி நேரம் 5 மணி நேரம் புளிக்க வச்சா போதும். இது ரொம்ப புளிக்கணும்னு கூட இல்லைங்க. இப்போ நம்ம இது கலந்து காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இட்லி பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. இது புளிக்க வச்சு நான் கரைச்சிட்டேன். நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், நான் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டேங்க. கொள்ளு இட்லிக்கு உளுந்து தேவையில்லை, ஆனாலும் கொஞ்சம் ஸ்மூத்னஸ்க்கோசரம் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டேங்க. நான் இன்னொரு தடவை அளவு சொல்லுறேன். கொள்ளு 1 பங்கு, புழுங்கலரிசி 1 பங்கு, 1/2 பங்கு மாப்பிள்ளை சம்பா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் வெந்தயம். இதை ஒன்றா ஊற வச்சு நம்ம ஒரு 4 மணி நேரம் ஊறணுங்க. ஏன்னா கொள்ளு நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் 6 மணி நேரம் புளிச்சா, ரொம்ப புளிச்சாலும் இட்லி நல்லா இருக்காதுங்க. தோசை நல்லாயிருக்கும், இட்லி நல்லா இருக்காது. கொஞ்சம் புளிப்பு சுவை தெரியும். இது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணவும் முடியாது. இப்போ பாருங்கள், நாங்கள் தண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ இட்லி வார்த்துட்டு காமிக்கிறேன். நான் இதில் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நான் 2 தட்டு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். நான் இட்லி வேகிறதுக்கு டைம் கொடுக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இட்லி சுவையாக தயாராகிருச்சுங்க. பாருங்கள், கொள்ளு இட்லி அப்போ கமகமன்னு இருக்குங்க வாசனை. இப்போ நான் தட்டில் டிஸ்பிளே பண்ணுறேங்க. நான் பாருங்கள், சுவையான கொள்ளு இட்லி தயாராகிடுச்சு. இது கார சட்னி தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இதையும் நான் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு. நன்றி, வணக்கம்.